Very good morning. கரடிகள் தேனை விரும்புகின்றன என்பது அனைவருக்கும் தெரியும். ஒரு நாள் மிஸ்டர் பியர் தனது அலமாரியில் பார்க்கும்போது தேனை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஐயோ, தேனே இல்லை என்று அவர் கூறுகிறார். எனவே அவர் காட்டிற்குள் சென்று சிறிது தேனை கண்டுபிடிக்கிறார். அவர் ஒரு மரத்தில் ஒரு தேனீ கூட்டை பார்க்கிறார். அவர் தேனை மணக்கிறார். மம், தேன். அவர் தனது பாதத்தை தேன் கூட்டில் வைத்துவிட்டு, ஜ, ஒரு தேனீ வெளியே பறக்கிறது. ஏய் கரடி, போய்விடு என்று தேனீ கூறுகிறது. இது உன் தேன் அல்ல. மிஸ்டர் பியர் எரிச்சலடைந்தார். நான் உன்னை விட பெரியவன் என்று அவர் கூறுகிறார். நான் உன்னை விட வலிமையானவன். நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். இப்போது சத்தமிடுங்கள். மிஸ்டர் பியர் மீண்டும் தனது பாதத்தை தேன் கூட்டில் வைத்துவிட்டு, ஜ, ஜிங், ஓவி. தேனீ அவரது மூக்கில் நேரடியாக குத்துகிறது. என் மூக்கு, என் மூக்கு, ஓ, எனக்கு மிகவும் கோபமாக இருக்கிறது என்று மிஸ்டர் பியர் உருமுகிறார். அவன் ஒரு பெரிய குச்சியை கண்டுபிடிக்கிறான். தேனீயை அடிக்க முயற்சிக்கிறான். அவன் ஆடுகிறான், ஆடுகிறான். ஆனால் தேனீ மிக வேகமாக இருக்கிறது. திரு கரடி மேலும் மேலும் கோபமடைகிறது. கர்ஃபிர், நான் உன்னை நசுக்குவேன். இங்கே வா. தேனீ மீண்டும் தேன் கூட்டிற்குள் பறக்கிறது. ஆஹா, இப்போது நீ சிக்கிக்கொண்டாய். திரு கரடி கத்துகிறது. அவன் தனது குச்சியை தேன் கூட்டில் ஆடுகிறான். நொறுக்கு, நொறுக்கு, நொறுக்கு. அவன் அதை துண்டு துண்டாக நொறுக்குகிறான். பின்னர் அவன் ஒரு விசித்திரமான சத்தத்தை கேட்கிறான். அது மேலும் மேலும் சத்தமாகிறது. ஜெட் 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 ஜெட், ஜெட் 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 ஜெட், ஜெட் 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 ஜெட், ஜெட் 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 ஜெட், ஜெட் 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 ஜெட், ஜெட் 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 ஜெட். நொறுக்கப்பட்ட தேனீ கூட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான தேனீக்கள் பறக்கின்றன. அவை திரு கரடியின் தலையை சுற்றி பறக்கின்றன. ஜெட் 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 ஜெட், ஜிங். அவை அவன் காதில் குத்துகின்றன. ஜிங் ஜிங். அவர்கள் அவனை முழங்கையில் குத்துகிறார்கள். அவர்கள் காடு வழியாக மிஸ்டர் பியரை துரத்துகிறார்கள். அவர்கள் அவனை அவரது கைகள், கால்கள், கைகள் மற்றும் குறிப்பாக அவரது மூக்கில் குத்துகிறார்கள். ஜிங், ஜிங், ஜிங். மிஸ்டர் பியர் வீடு வரை ஓடிச் சென்று கதவை மூடுகிறார். பாம். பின்னர் அவருக்கு பின்னால் ஒரு குரல் கேட்கிறது. அது திருமதி பியர். நீ மீண்டும் அதை செய்தாய், இல்லையா? அவள் சொல்கிறாள். நீ கோபத்தை இழந்துவிட்டாய். ஆம் என்று அழுது கொண்டே அவன் தேனீ கொட்டுவதை எண்ணுகிறான். தேனீ கொட்டும் மருந்து இதோ என்று திருமதி பியர் கூறுகிறார். மேலும், எங்களிடம் அலமாரியில் தேன் இருக்கிறது. அது மாவின் பின்னால் இருக்கிறது. ஒழுக்கம், ஒரு கோபம் எப்போதும் உங்களை சிக்கலில் சிக்க வைக்கிறது. Thank you and bye. Like, share and subscribe for more videos.